மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த பாலியல் மூலமாக தொற்றுகின்ற நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லுவோம். அதிலே இந்த HIV எய்ட்ஸினுடைய தொற்றை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்த்தவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்க்காத உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் தருகின்ற ஆதரவு அனைத்துக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த நீங்கள் ஒரு பெண்ணுடனோ ஒரு ஆணுடனோ, அதாவது ஒரு பாதுகாப்பற்ற உடல் உறவை மேற்கொண்டால் கவனித்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பற்ற உடல் உறவு எனப்படுவது என்ன? கொண்டம் பாவிக்காமல், ஆணுரை பாவிக்காமல் இருந்தால் இவ்வளவு காலம் மட்டும் நாங்கள் இரத்தத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும், எனக்கு HIV அல்லது எய்ட்ஸ் நோய் வந்திருக்கிறதா என்று சொல்லி. எனவே இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த HIV நோய்க்கும் எய்ட்ஸ் நோய்க்கும் என்ன வித்தியாசம்? அதாவது HIV எனப்படுவது என்ன? ஹியூமன் இம்யூன் டெஃபிஷியன்சி வைரஸ். அதாவது ஹியூமன் இம்யூன் டெஃபிஷியன்சி வைரஸ் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், அதாவது இந்த HIV நோயை உண்டாக்குகின்ற அந்த வைரஸ் தான் அந்த HIV வைரஸ். அதை நாங்கள் வைரஸில் ரெட்ரோ வகை ஆன வைரஸ் வகையில் நாங்கள் அதை வகைப்படுத்தலாம். எனவே இந்த HIV நோய், எய்ட்ஸ் எனப்படுகிற நோய் என்ன? இந்த HIV வைரஸ், இந்த ரெட்ரோ வைரஸ் ஆனது எங்களுடைய இரத்தத்துக்குள்ளே போய் அது பழுகி பெருகி அதன் பிற்பாடு பலதரப்பட்ட நோய்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற போது அதை நாங்கள் எய்ட்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அக்வயர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், AIDS என்று சொல்லுவோம். எனவே இது சாதாரணமாக HIV நோய் கிருமிகள் எங்களுக்குள்ளே உடலுக்குள்ளே சென்று ஏறக்குறைய 5-10 வருடங்களுக்கு பிறகு அந்த எய்ட்ஸ் என்ன நிலைமை ஏற்படும். அந்த 5-10 வருடங்கள் எனப்படுவது எவ்வாறு தீர்மானிப்பது என்றால், ஒவ்வொருவருடைய நீர்ப்புகிடம் அல்லது இம்யூனிட்டி அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியிலே தங்கி இருக்கிறது. ஒருவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல நிலையில் இருக்குமாக இருந்தால் இந்த HIV நோய் கிருமியின் உடலுக்குள்ளே சென்று எய்ட்ஸ் எனப்படுகின்ற அந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கு 5-10 வருடங்களுக்கு போகலாம். அதே நேரத்திலே அந்த நோயாளியினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் இந்த எய்ட்ஸ் எனப்படுகிற நிலைமை 5 வருடங்களுக்குள்ளாகவே ஏற்படக்கூடியதாக இருக்கு. எனவே ஒரு பாதுகாப்பற்ற உடல் உறவை வைத்த பிற்பாடு இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் செக் பண்ண வேணும் எங்கள் இரத்தத்தை என்றால், முதலிலே அந்த உறவு நடந்து 6 கிழமைக்கு பிறகு, ஏறக்குறைய 1.5 மாசத்துக்கு பிறகு முதல் தரம் பரிசோதிக்க வேண்டும். 1.5 மாசத்துக்கு பிறகு அதுல இருந்து 1.5 மாசம் சரியாக அந்த தொடர்பு ஏற்படுத்தி 3 மாசத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நாங்கள் அந்த இரத்தத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதன் பிற்பாடு 6 மாசத்துக்கு பிற்பாடு இந்த இரத்தத்தை நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த 3 இரத்தம், 1.5 மாசம், 3 மாசம், 6 மாசம், இந்த 3 இரத்தத்தை நாங்கள் பரிசோதித்து பார்த்தால் நாங்கள் சொல்லலாம், ஏறக்குறைய அவருக்கு HIV நோய் ஏற்படாது என்றே சொல்லலாம், ஏற்படவில்லை என்றே சொல்லலாம், அல்லது HIV நோய் தொற்றவில்லை என்று சொல்லலாம். ஆனால் அண்மையிலே இந்தியாவிலே இருந்து வந்த ஒரு செய்தி என்னவென்றால், ஒருவருக்கு இந்த 15 வருடங்களுக்கு பிற்பாடு கூட இந்த HIV ஏற்பட்டதாக ஒரு சாட்சி ஒன்று இருக்கின்றது, ஒரு அத்தாட்சி ஒன்று இருக்கின்றது. ஆனால் இது மிக 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 அருமை என்றபடியினாலே இதையொட்டி நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த HIVலே 2 விதமான வைரஸ் இருக்கிறது. HIV வைரஸ் 1, எனவே HIV வைரஸ் 2. சில இடங்களிலே பார்க்க போனால் HIV வைரஸ் 1க்கு தான் பரிசோதிப்பார்கள். எனவே கட்டாயமாக
நீங்கள் அந்த பரிசோதனை செய்கின்ற போது அந்த பரிசோதனை கூடம் அல்லது லெபார்டரிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், எனக்கு HIV 1 HIV 2 எனக்கு கட்டாயமாக பார்த்து தாங்கள் என்று சொல்லி நீங்கள் கட்டாயமாக அதை நீங்கள் ஸ்பெசிபிக்காக குறிப்பிட்டு நீங்கள் சொல்லுவது மிக 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 முக்கியமானது. அடுத்ததாக இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. சில பேர் கேட்கிறார்கள், ஆண்கள் பெண்களுக்கு இந்த மெனாஃபோஸ் என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதாவது மெனாஃபோஸ் என்றால் அவர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுகின்ற இந்த மென்சுரேஷன் அல்லது மாதவிலக்கு அல்லது மாதவிடாய் ஒரு 45 50 வயசு வருகின்ற போது அது தானாகவே நின்று விடுகிறது. இந்த நிலைமை ஆண்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டிருக்கிறார்கள். உண்மையாக இந்த மெனாஃபோஸ் ஏன் முக்கியமானது என்றால், இந்த மெனாஃபோஸ் காலம் மட்டும் பெண்களானவர்கள், அதாவது அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் மாதவிடாய் ஏற்படுகின்ற போது ஒவ்வொரு பெண்ணுக்குமே அது ஒரு பெரிய கரைச்சலான விடயம். ஒரு பெண்ணுமே அதை ஒரு டேக் இட் ஈஸியாகவோ அல்லது இலகுவான விடயமாகவோ ஒரு தடவை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஏதோ கோயிலுக்கு போக முடியாது, வேலைகளுக்கு செல்லும் போது கரைச்சல், இவ்வாறு பத்தில டிராவல் பண்றது கரைச்சல், வாகனங்களிலே போவது கரைச்சல், தூர பிரயாணம் போது கரைச்சல் போன்ற பல பிரச்சனை. ஒரு பெண்ணாக இருந்தால் கட்டாயமாக இந்த பெண்ணுக்குமே இந்த மாதவிடாய் ஏற்படுவதிலே அவ்வளவு விருப்பம் கிடையாது. ஆனால் ஒன்று கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த மாதவிடாய் ஏற்படும் மட்டும் பெண்கள் பல விதமான நோய்களிலே இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். முக்கியமாக அவர்களுக்கு பிரஷர் கூடாது, ஹைப்பர் டென்ஷன் வராது, கொலஸ்ட்ரால் கூடாது, ரத்தத்தில் இருக்கின்ற கொழுப்பு அமிலங்கள் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒன்றுமே கூடாது. அடுத்தது புற்றுநோய், மார்பக புற்றுநோய் என்று கூட அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே பல நோய்களில் இருந்து அவர்களுக்கு இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அடுத்தது டிப்ரெஷன், அடுத்தது படபடப்பு, ஆங்ஸைட்டி எல்லாமே மிக குறைவாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் ஏற்படுகின்ற போது. ஆனால் இந்த மென்சுரேஷன் நின்ற பிற்பாடு அதை நாங்கள் மெனாஃபோஸ் என்று சொல்லுவோம். அதன் பிற்பாடு எல்லா வருத்தமும் நிலை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு ஏற்படும். பிரஷர் கூடும், டயபிட்டிக் ரத்தத்திலே சீனியினுடைய அளவு கூடும், சுகருடைய அளவு கூடும், அடுத்தது மனப்பதமடைப்பு, கேஸ்ட்ரைட்டிஸ், இவ்வாறு பல பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை, அவருடைய கணவர் ஒரு ஆதரவான ஒழுங்கான கணவராக இல்லாவிட்டால் அங்கும் பாலியல் உறவிலே பலதரப்பட்ட பேக்வேர்ட்ஸ் அல்லது பலதரப்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே அவர் தன்னுடைய முக்கியத்துவம் குறைந்து விட்டது, தன்னுடைய கணவனுக்கு இனி நல்ல சுகத்தை, உடற்சுகத்தை அல்லது பாலியல் சுகத்தை கொடுக்க முடியாது, என்னுடைய யோனி பகுதி, வஜைனா பகுதி காய்ந்து வருகிறது, ட்ரை ஆகிறது, இவ்வாறு பல பிரச்சனைகள் அவர்களுக்கு இந்த மாதவிடாய் விட்ட பிறகு ஏற்படும். ஆனால் ஆண்களை பொறுத்த மட்டிலே ஆண்களுக்கும் அந்த நிலைமை இருக்கின்றது. அதை நாங்கள் ஆண்ட்ரோஃபோஸ் என்று சொல்லுவோம். அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.